நம்ம ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும்போது நம்மகிட்ட எந்த ஒரு தயக்கமுமே இருக்கக்கூடாது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹெராக்லியஸ் மன்னருக்கு எழுதிய கடிதத்திலேருந்து நம்ம உணரலாம். அந்த கடிதத்தோட வாசகம் நம்ம படித்தோம் அப்படின்னா, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அல்லாஹ்வின் அடியாரும் அவனுடைய தூதருமான முகமது என்பார் ரோமாபுரி சக்கரவர்த்தி ஹெர்குலியஸுக்கு எழுதி கொள்வது. இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் தான் நான் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. நேர்வழியை பின்பற்றுவோர் மீது சாந்தி நிலவட்டுமாக நிற்க இஸ்லாத்தை தழுவுமாறு உமக்கு அழைப்பு விடுகிறேன். நீர் இஸ்லாத்தை ஏற்பீராக, நீர் ஈடேற்றம் பெற்றிடுவீர். அல்லாஹ் உமக்கு 2 மடங்கு கூலி வழங்குவான். இவ்வழைப்பை நீர் புறக்கணித்தால் உம்முடைய குடிமக்களின் பாவமும் உம்மை சாரும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்தில் எழுதிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தையும் மேற்கோள் காட்டுறாங்க. வேதமுடையோரே, நாம் அல்லாஹை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு இணையாக எதையும் கருதக்கூடாது, அல்லாஹ்வென்றி நம்மில் ஒருவர் மற்றவரை கடவுளாக ஆக்கக்கூடாது என்ற எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான கொள்கைக்கு வாருங்கள் என்று கூறுவீராக. அவர்கள் புறக்கணித்தால் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாகி விடுங்கள் என்று கூறிவிடுங்கள் அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்தை முடிக்கிறாங்க. அதாவது ஏகத்துவம் என்ற பொதுவான கொள்கைக்கு வேதமுடையோரே நீங்கள் வாங்க அப்படின்ட்டு அழைப்பு விடும்போது எந்த ஒரு தயக்கமும் இன்றி தௌஹீதை எடுத்து சொல்கிறாங்க.